அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் வலம் வருகிறார். குரு 4இல் இருப்பது நிச்சயம் நிறைவான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைகிறார். கும்பராசிக்கு 5ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நல்ல பல மாற்றம் மிக சிறப்பாக உண்டு. மிக விரைவில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே அதிரடியான பல மாற்றம் சிறப்பாக இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் வீற்றிருந்த சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகியதால் உறுதியாகவே 7.5 சனியில் இனி வரக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் வலம் வருகின்றன. இந்த இரு கிரகநிலைகளுமே இறுதி தருவாயில் இருப்பதால் நல்ல மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிரமமும் இன்றி எளிதில் உங்களை வந்து சேர்கிறது. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து 7ஆம் தேதி முதல் அற்புதமாகவும் மிக வலுவாகவும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் நுழைவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த வாரத்தில் ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். ஏற்கனவே தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இந்த வேளையில் இல்லை. வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுவது உறுதியாகவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறாருங்க சந்திரன். அதற்கு பிறகு 5, 6 என பல இடங்களில் மாறினாலும் 6இல் ஆட்சி பலமும் பெறுகிறார். சந்திரன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகியிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான காரிய தடையும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. மன நிம்மதியை பாதித்து வந்த
பல நிகழ்வுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எவ்வித காரிய தடயமின்றி எளிதில் காரிய வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பெரிய அளவில் சிரமம் சிக்கலின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சாதகமாக நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பணிச்சுமை என்பது குறையும். உத்தியோக ரீதியான சலுகைகள் பெரிய அளவில் தடையின்றி இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் என்று இருந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திக்க முடியும். பெரிய அளவில் முட்டுக்கட்டையிட்டு புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகளில் சிக்கலை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கலாம். சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் கடுமையான போட்டிகள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான உத்தியோகம் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. உற்பத்தி அதிகரிக்கும். மூலப்பொருட்கள் சாதகமாக நீங்கள் நினைத்தபடியே அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சீராகும். வரவேண்டிய பாக்கிகள் சிறப்பாக கைக்கு வந்து சேரப்போகிறது. புதிய பிரச்சனைகள் எதுவும் இயலாத வகையில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் உண்டு. எடுத்த காரியம் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதோடு பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் நல்ல வளர்ச்சி கலைத்துறையில் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் பெரிய அளவில் காரிய தடையின்றி உங்களை வந்து சேருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை குறைப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல கிரகநிலைகள் அனுகூலமாக அமைப்பில் பலம் வருவதால் இந்த தருணத்தில் உயர்மற்ற தலைவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு பிடித்தபடி பல்வேறு வகையான அரசியல் ரீதியான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. பல பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதால் இந்த வேளையில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் தடை என்று இருந்த பல நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக சந்திக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக உண்டு. இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில்
அதிலும் சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். நினைத்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.